தரைவாழ் உயிரினங்களில் நீண்ட ஆயுட்காலம் கொண்ட உயிரினங்களுள் ஆமைகளும் ஒன்று. நிறைய ஆமை இனங்கள் 100 வருடங்களிலிருந்து 150 வருடங்கள் வாழுமளவிற்கு ஆயுட்காலத்தை கொண்டிருக்கின்றன. தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வயதான ஆமையின் பெயர் ஜோனாத்தான் என்பதாகும். ஜோனாத்தான் 190 வருடங்கள் வயதானது. இதுவரை வாழ்ந்ததில் அதிக வயது கொண்ட ஆமையின் பெயர் அட்வைட்ரா ஆகும். இந்த ஆமை 1750ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரை 225 வருடங்கள் வாழ்ந்துள்ளது. பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பழமையான உயிரினங்களுள் ஆமையும் ஒன்றாகும். ஆமைகள் 200 மில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆமைகள் ஊர்வன வகையைச் சார்ந்தவை. ஆமைகளில் பல்வேறு இனங்கள் உள்ளன. ஆமை என்று சொன்னவுடன் 2 விதமான ஆமைகளை உடனடியாக வகைப்படுத்திவிடலாம். ஒன்று கடலாமை, மற்றொன்று தரையில் வாழும் ஆமை. தரையில் வாழும் ஆமைகள் ஊர்ந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் கால், பாதம், உடலமைப்பு தகவமைத்திருக்கும். அதேபோல் கடலாமைகள் நீரில் நீந்தி செல்வதற்கு ஏற்றாற்போல் உடலமைப்பு தகவமைத்திருக்கும். ஆமை மாறும் உடல் வெப்பநிலை கொண்ட உயிரினமாகும். தன்னுடைய சூழலை பொறுத்து உடலில் இரத்தத்தின் வெப்பநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆமை என்றவுடன் நிறைய பேருக்கு முதலில் ஞாபகம் வருவது மெதுவாக ஊர்ந்து செல்லும் உயிரினம் என்பதாக இருக்கும். மற்ற விலங்குகளை விட மிகவும் மெதுவான வேகத்தில் ஆமைகள் நகர்கின்றன. ஆமையின் சராசரி வேகம் மணிக்கு 0.2 கிலோமீட்டரிலிருந்து 0.5 கிலோமீட்டர் ஆகும். வேகமாக நகர்ந்து சென்றவைக்கான கின்னஸ் சாதனை பெர்ட்டை என்னும் ஆமையிடம் உள்ளது. இந்த ஆமை வினாடிக்கு 0.28 மீட்டர் தூரம் நகர்ந்து சென்றது. ஆமை இனங்களில் 300க்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன. அவற்றுள் பாதிக்கும் மேற்பட்ட இனங்கள் அழிவடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுதல், வாழ்விடங்கள் அழிவடைதல், சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற பல்வேறுபட்ட காரணங்களினால் ஆமைகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றது. பெரும்பாலான விலங்குகள் வாசனையை நுகர்வதற்கு மூக்கினை பயன்படுத்துகின்றன. ஆனால் ஆமைகள் வாசனையை நுகர்வதற்கு ஒமெரோநாசால் உறுப்பை பயன்படுத்துகின்றன. இந்த உடல் உறுப்பு வாயின் மேல் பக்கத்தில் நாசியில் அமைந்துள்ளது. ஆமை என்று சொன்னவுடன் ஞாபகம் வரும் இன்னொரு செய்தி அதனுடைய ஓடுகள். மிகவும் கடினமான ஓடுகள் ஆமைகளை ஆபத்து வேளைகளில் தற்காத்து கொள்ள உதவுகின்றன. பார்க்கும்போது ஆமையினுடைய ஓடு ஆமையின் முழுமையான தனியான பகுதி என்றுதான் தோன்றும். ஆனால் உண்மையில் ஆமையின் ஓடு நிறைய எலும்புகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டுள்ள பகுதிதான். ஆமையின் பாலினத்தையும் ஓடுகளின் நிறத்தையும் தீர்மானிப்பதில் காலநிலைக்கு முக்கிய பங்குண்டு. ஆமைகள் முட்டையில் இருக்கும்போது ஆரம்பத்தில் பாலினம் தீர்மானிக்கப்படுவதில்லை. குளிரான சூழலில் முட்டை இருந்தால் ஆணாகவும், வெப்பமான சூழலில் முட்டை இருந்தால் பெண்ணாகவும் ஆமை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதேபோன்று ஆமைகள் குளிரான சூழலில் வசித்தால் ஓடுகள் கருமையாகவும், வெப்பமான சூழலில் வசித்தால் ஓடுகள் வெண்மையாகவும் உருவாகின்றன. ஆமையின் தோற்றத்தையும் மெதுவான நகர்வையும் பார்க்கும்போது முட்டாள்தனமான உயிரினம் என்று தோற்றத்தை உருவாக்கலாம். ஆனால் ஆமைகள் நாம் நினைப்பதை விட புத்தி கூர்மை உடையவை. தமக்கான உணவை கண்டுபிடிப்பதில் திறனாக செயல்படுகின்றன. ஏற்கனவே பார்த்தவற்றையும் முகங்களையும் ஞாபகம் வைத்திருந்து அடையாளம் காண ஆமைகளால் முடியும். கடலாமைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து இடம்பெயர்ந்து சென்றாலும் மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கு திரும்பி வரக்கூடிய திறன் அவற்றிற்கு உண்டு. தரையில் வாழும் ஆமைகள் போல் அல்லாமல் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகம் வரை கடல் ஆமைகளால் நீந்தி செல்ல முடியும். இதுபோன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் ஃபைவ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.